கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. மனுஷங்க சொல்லுவாங்க, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் சொல்லட்டுமா, எந்த மனுஷன் கூட இருப்பேன்னு சொல்கிறானோ அதே மனுஷன் உங்களுக்கு எதிரியாக இருப்பான், உங்களுக்கு எதிராக இருப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. கூட இருப்பேன் என்று சொன்னவர், அவர் சொன்னபடியே அவர் இருப்பார். ஏசாயா 41:13 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உன் வலது கரத்தை பிடிச்சு உனக்கு துணையாயிருக்கிறேன். கூட இருக்கிற தேவன் எப்படி இருப்பாரா? துணையாயிருப்பாரா? அப்படின்னா நீங்கள் ஏன் கலங்கணும்? கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்துவா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் என் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே, நான் உலகத்தை ஜெயிச்சிருவேன். நீர் மாத்திரம் என் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே, எனக்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. நீர் மாத்திரம் எனக்கு போதும். விக்னேஷ் என்கிற ஒரு சகோதரர் என் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க குடும்பம் இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். நாள் ஒன்று வந்தது, அவனையும் அவனுடைய மனைவியையும் அடித்து வெளியே அனுப்பினாங்க. கூட்டு குடும்பத்திலேருந்து அடித்து வெளியே அனுப்பினாங்க. எதற்காக தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக அடித்து அனுப்பினாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, சொத்து வேணுமா இல்லைனா இயேசு வேணுமா? ஒரே ஒரு பதில் தான் சொல்லணும். அந்த விக்னேஷ் சொன்னான், அவன் மனைவியும் சொன்னாங்க, ஏசு எங்களுக்கு போதும், ஏசு எங்களுக்கு போதும். ஏசு போதுன்னு சொல்கிறல்ல, அப்போ வீட்டை விட்டு வெளியே போ. ஒரு பைசா கொடுக்காம வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. கர்த்தர் விக்னேஷோடு இருந்தபடியினால் கர்த்தர் விக்னேஷை ஆசீர்வதித்தான். கர்த்தர் வாக்கு பண்ணினா, 2 சாமுவேல் 5:10, நான் உன் கூட இருந்து உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன், நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் சொன்னதை போல கூட இருந்து விக்னேஷை கர்த்தர் ஆசீர்வதித்தான். ஒவ்வொரு படிப்படியாய் உயர்த்தினா. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உயர்த்தினா. முழு குடும்பத்திற்கிற சொத்துக்களை காட்டிலும் பல 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 மடங்கு அதிகமாக கர்த்தர் விக்னேஷை உயர்த்தி ஆசீர்வதித்தான். இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டார்கள் அவனுடைய தாய் தகப்பன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன். என் மகனோடு கூட இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம். சகோதரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், தாய் தகப்பன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காணப்போகிறது. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 14, 15, 16 தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்க. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு மேல் பொறாமை கொண்டு பெலிஸ்தியர்கள் ஈசாக்கை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தபடியினால் ரகபோத்து தேசத்திலே பெருக பண்ணினார், உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். கடைசியில் என்ன நடந்தது? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28, 29 வசனத்தில் யாரெல்லாம் ஈசாக்கை பகைத்தார்களோ, வெறுத்தார்களோ, அருவருத்தார்களோ, அவர்கள் ஈசாக்கை தேடி வந்து, மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று
கண்டோ. பிரியமானவர்களே, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உலகம் காணப்படுகிறது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் ஒவ்வொருவரையும் பார்த்து பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்மோடு பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறதை இந்த உலகம் காண வேண்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொன்னா பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே உங்கள் கூட இருப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.